வணக்கம் வெட்டல் பியூர் சேனல். இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா இட்லி உப்புமா. முதல்ல அதுக்கு தேவையான 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், தாளிக்க கறிவேப்பிலை, மீந்து போன ஒரு 3 இட்லி. முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வறுபட்டு எடுக்கணுங்க. பாருங்க, இதெல்லாம் நல்லா வறுக்கணும் இந்த எண்ணெயில். இட்லி மீந்து போயிடுச்சு அப்படின்னா அது என்ன செய்யுது, அதை வேஸ்ட் பண்ணாமல் நாம் இந்த மாதிரி ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாங்க. குழந்தைங்களாவும் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நான் இப்போ தாளிக்கு எடுத்து வச்சிருந்த கறிவேப்பிலை, காரத்துக்காக எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் இதோட ஒன்றா சேர்த்து வதக்குறேன். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நாம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் இதில் நாம சேர்த்துக்க போறோம். இந்த வெங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்குள்ள நாம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருந்த இட்லியை பொடி பொடியா கிள்ளி கிள்ளி உதுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நான் இந்த இட்லியை எல்லாம் குட்டி குட்டியா கிள்ளி கிள்ளி போட்டு நல்லா உதுக்க போறேன். அப்பதான் நம்ம இந்த உப்புமா செஞ்சா நல்லா அழகா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லியை சின்ன சின்னதா கிள்ளி கிள்ளி நம்ம உதுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீந்து போன இட்லியை வேஸ்ட் பண்ணாம உப்புமா மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க, சூப்பரா இருக்கும் இந்த இட்லி உப்புமா. பாருங்க, இப்போ நான் எல்லாமே கிள்ளி கிள்ளி சின்ன சின்னதாக உதுத்துக்கிட்டேன். இப்போ நாம் ஏற்கனவே வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கோம். அதோட இந்த உதுத்த இட்லியும் சேர்த்து வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு, கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் தூளுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பொடி கூட யூஸ் பண்ணலாங்க. இட்லி பொடி, கறிவேப்பிலை பொடி இதெல்லாம் நம்ம சேர்த்து கூட இந்த இட்லி உப்புமா செய்யலாங்க. சூப்பராக இருக்கும், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தாங்க, மஞ்சள் தூள் போடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்கு பதிலாக பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடி, கறிவேப்பிலை பொடியெல்லாம் சேர்த்து சூப்பராக செய்யலாங்க. இப்போ பாருங்கள், நான் உதுத்திருக்க இட்லி இதில் சேர்த்து நல்லா கலர போகிறேன். பாருங்க, நல்லா கலந்த உடனே கலர்லாம் நமக்கு திரும்புது. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கறிவேப்பிலை எல்லாம் போட்டது அழகாக நமக்கு தெரியுது. பாருங்க, கலரே மாறியாச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இந்த இட்லி உப்புமா நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா வீட்டில் இருக்க எல்லாரும் சூப்பராக இருக்கு, எனக்கு கொடு உனக்கு கொடு அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ இதோட நாம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை கடைசியாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்படியே கொத்தமல்லி மேலே போட்டு இப்படி தூவி இதை எடுத்து நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். பாருங்க, இந்த டிஷ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.